நான் உங்கள் கெச்சியா. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் தான். இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம். அது வந்து அதுக்கு நீங்களே ஏதாச்சும் பேர் வச்சுக்கோங்க, எனக்கு பேர் கிடைக்கல. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஒன்று கற்றுடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டு நல்லா சூட தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து ஒரு சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சு வைக்கிற மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு மைதா மாவு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக இது பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக, அவ்வளோ குட்டியெல்லாம் வேணால், ஒரு சப்பாத்தி அளவுக்கு குட்டி குட்டியாக சப்பாத்தி மாவு சப்பாத்தி சுடுற அளவுக்கு ஒரு குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாமா? இப்போ எனக்கு வந்து ஒரு 4 உருண்டை கிடச்சிருக்கு. இந்த 4 உருண்டை வச்சு தான் இன்றைக்கி பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கோ இல்லை கிண்ணத்துக்கோ மாற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த சப்பாத்தி செய்கிற கல் இருக்குல்ல, இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் 2 சைடும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்தோம்ல, அந்த ஒரு உருண்டை எடுத்து மாதிரி நம்ம இதில் வந்து நல்லா தட்டி அதில் வச்சு அமுக்கி எடுத்துக்கலாம். சின்னதாகவே அமுக்கி எடுத்தால் போதும், ரொம்ப பெருசாலாம் அமுக்கி எடுக்க வேணாம். அமுக்கி எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம். சின்னதாக தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த அந்த வெங்காயத்தை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். செஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதில் அந்த இது எடுத்து இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கலாம்.